அன்யோங், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்ட். நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் டார்க் மாஃபியா எபிசோட் 7 தாண்டா பார்க்க போகிறோம். பின் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் கண்டுக்காதீங்கடா. கொஞ்சம் பக்கத்து வீட்டில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. எப்போ பார் பக்கத்து வீட்டுனாலும் ப்ராப்ளம் தான். ஸோ அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. சரி வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போன தடவை போட்டிருந்தேன் ஜிமினோட ஒன் ஷாட் வீடியோவில். அதில் யாருக்காவது நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன். ஐம் ரியலி சாரிடா. நான் உங்களை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக சொல்லலை, எனக்கு ஹர்ட் ஆகிடுந்துச்சு, அதனால தான் சொல்லிட்டேன். இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேவா? எனக்கு இப்போது கோல்டு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஃபீவர் போய் இப்போ தான் கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒன் ஷாட் வேணுனாலும் எஃப்எஃப் வேணுனாலும் என்னோடய இன்ஸ்டாக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் என்னோடய இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் யாராவது போய் பார்த்து ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணலாம், மெசேஜ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம்டா. ஓகே, இது வரைக்கும் பேசினது போதும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா. ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் த ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் பார்ட் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னா, ஜங்குக்கு பிடிச்சி தயாங் செம்மையாக திட்டி இருந்திருப்பான். அண்ட் அவனும் தயாங்கிட்ட திட்டுவாங்க காண்டிலேயே உங்களை பார்க்க வந்திருப்பான். நீங்கள் அப்போன்னு பார்த்து ஜங்குக்கிட்ட விளையாடலான்னு சொல்லிட்டு கோட்டுக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கு உங்களை பல்லார்னு ஒரு அளவு விட்டு இருந்திருப்பான். நீங்கள் கோச்சிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிருந்துருப்பீங்க. இதோட தான் முடிச்சுருந்துருப்போம். இதுலேருந்து எப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு 1 வீக் கிட்டே ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வீமன் குக்கை தான் பார்க்கலாம். அவனுங்க எல்லாம் உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஜங்குக்கு மட்டும் ஒரு மாதிரி அப்செட்டாக அவனோட கையை பார்த்துட்டே தம் அடிச்சுட்டு இருக்கான். தயாங் தான், இன்னும் இவன் நானும் ஒரு வாரமாக பார்த்துட்டு மூஞ்சி முன்னே வச்சுருக்கான். ஒரு வேளை கையில் ஏதாவது வருங்காலம் தெரியுதோ. தம் அடிக்கும் போதும் பார்க்குறேன், மற்ற டைம்லையும் பார்க்குறேன், கையவே பார்த்துட்டுன்னு இருக்கானே. என்னான்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் நான் ஜங்குக்கிட்ட வரான். மச்சான் என்ன இல்லை, இன்னும் நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு வாரமாக கையவே பார்த்துட்டு இருக்க, ஏதாவது வருங்காலம் எது தெரியுதா என்ன? அப்படிலாம் இல்லையே. ஏன் கேட்குற? இல்லை கையவே பார்த்துட்ருக்கியே, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மூடிட்டு போதும் வேலையை பாரு. எது என் வேலையை போகணுமா? டே மயிரே, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு வாரமாக பேய் அடித்த மாதிரி உட்காந்துட்ருக்கேன். இல்லை எனக்கு புரியல, என்ன நினச்சிட்டு இருக்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? இதனால சொல்கிறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்ல ஜிமின்னா, மச்சான் அவனை பேயெல்லாம் அடிக்கலடா, இவன் தான் தேவையில்லாமல் ஒரு பிள்ளைய அடிச்சிட்டான். இது பிள்ளைய அடிச்சிட்டானா? என்ன புரியல. தப்பாக நினச்சிக்காத, பல்லான்னு கண்ணத்துலேயே ஒன்று விட்டான்னு சொன்னேன். ஓ ஏன் எதுக்காரஞ்சா? உன்னால தான். என்னாலையா? என்னால் எதுக்கு மாறையணும்? நான் என்ன பண்ணேன்? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜங்குக்கோட கோட்டு காணோன்னு சொல்லிட்டு கத்துனியே, ஞாபகம் இருக்கா? அப்போ கூட நான் சரக்கை வாங்கி திருடி குடித்தேனே, ஞாபகம் இல்லை? இருக்கு. என்னப்போ? அந்த பிள்ளைய அதுக்கப்புறம் கோட்டு வாங்குறதுக்கு பார்க்க போனோம்ல, அப்போ தான் அந்த பிள்ளை சும்மா விளையாட்டுக்கு கோட்டை தொலைச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிச்சு. மாப்பிள்ளை உன் மேலே இருக்க கோத்தை அந்த புள்ள மேலே காமிச்சிட்டான். இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க ஜங்குட்டான். இப்போ அவன்கிட்ட இதை கேட்டானா, அதனால் மூடிட்டு மட்டும் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல, எப்போ நான் மூடிட்டு தான் பாருங்க, நான் மூடிட்டே இருந்துக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த சைடு ஓரமாக போயிடுறான். ஜங்குக் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதனாலலாம் ஒன்றும் அப்செட்டாக இல்லை, மைண்டு வேறு என்னமோ யோசிக்குது. வேறு என்ன யோசிக்குது? எனக்கு புரியுது ஜங்குக், நீ போய் அந்த பொண்ணை பாரு, அவகிட்ட பேசி சாரி சொல்லு, புரிஞ்சுப்பா. யாரை பற்றி யார்கிட்ட போய் சாரி சொல்கிற? எப்பா சாமி புரியுதுடா, எனக்கு சாரியெல்லாம் சொல்ல பிடிக்காது தான். சரி போய் அந்த பிள்ளைய பார்த்து பேசு. என்னாலாம் அவளை பார்த்து பேச முடியாது. அடிச்சிட்டேன்டா, கஷ்டமாக இருக்குது, பார்க்கணுன்னு தோணுது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவளே இதை பற்றி கண்டுக்காதப்போ நான் ஏன் பார்க்கணும்? டே மயிறு, அடித்தது நீ, தப்பு பண்ணது நீ, இதில் அந்த புள்ள வந்து ஒன்று பார்க்குமா? என்னடா லாஜிக்கே இல்லாமல் சொல்லிட்டுருக்கேன். நீ போய் பேசு. நான் என்ன மயிருக்கு பேசணும்? அவகிட்ட என்ன மயிருக்கு பேசணுன்றேன்.
தினமும் ஒர்க் போகிற பிளேஸில் தானே வெயிட் பண்ணுறேன். தினமும் பார்க்குறா, ஆனால் நான் பார்த்தா மட்டும் அப்படியே மறைக்கிறான். திரும்பி பா மச்சான். அப்படியே பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், சட்டுன்னு திரும்பி பா. அவள் ஃப்ரெண்டு எல்லாம் ஒருத்தி பக்கத்தில் இருப்பாள். அவகிட்ட பேசுகிற மாதிரி இல்லை ஃபோனை பார்க்குற மாதிரி. அந்த ஃபோனை பார்த்தா வாங்கி உடக்கணும்டா. அப்படி என்ன தான் மயிரவாத பார்க்குறான்னு தெரில. என்னை பார்த்தா மட்டும்தான் அவளுக்கு ஃபோன் வரும், மெசேஜ் வரும், வீடியோ ஏதாவது வரும். அப்போ வரும் பாரு எனக்கு ஆத்திரம். ஒரு வாரமாக நானும் பார்த்துட்டு இப்படி தான் பண்ணிட்டுருக்கான். எனக்கு புரியுது, தப்பு தான், அடிச்சிருக்க கூடாது தான். ஆனால் அவள் அங்கே பண்ண தப்பு தானே. என்னோட பொருள்ரா அது. அதில் எவ்வளோ முக்கியமான இருந்ததெல்லாம் இருந்துச்சுன்னு நம்ம 2 பேர்த்துக்கு தெரியும். அதை கொஞ்சம் கூட இவ யோசிக்காமல் தூக்கி போட்டேன்னு சொல்லும்போது காண்டு மயிர் ஆகுமா ஆகாதா? யோசிச்சிருக்கணும் தான். சும்மா விளையாட்டுக்கு இது சொல்கிறாளோன்னு ஒரு தடவை கேட்டிருக்கணும், விளையாடாதன்னு. கேட்கல, என்னோட தப்பு தான். அதுக்காக நான் அவள்கிட்ட போய் சாரியெல்லாம் சொல்லிட்டுருக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் ஜங்குக்கு எவன்கிட்டையும் போய் தானாக பேச மாட்டேன். எல்லோரும் தானாக என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டேய் புரியுது மச்சான், எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் அந்த பொண்ணை நீ அடித்தது தப்பு தானே. கொஞ்சம் நீ யோசிச்சிருக்கணும்னு உனக்கே தோணுதில்ல. நீயா போய் பேசு, ஒரு ஹாய் சொல்லு. அவன்கிட்ட நின்று பேசினானா அப்படியே பேச்சு கொடுத்து அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணு. இல்லை உன்னை கண்டுக்காமல் போயிட்டானா தனியாக ஒளிஞ்சுதுன்னு வந்துரு, அவ்வளோதான். சரி நான் போகிறேன், இவ்வளோ சொல்கிறேன், நீ வாயேன். ஐயோ நல்லா இல்லைப்பா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். எங்கே போகணும்? அதான் பாப்பாவை தேட போகணும். பாப்பா? ஓ பாப்பா, சரி சரி. நீயும் 20 வருஷமாக அவள் போகிற இடம், எங்கே போவா எங்கே வருவான்னெல்லாம் பார்க்குற. ஒரு தடவை கூட சிக்க மாட்டான். அன்னைக்கு சிக்கியிருக்கா, மிஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிற. சரி போ. அண்டு பாப்பா கிடச்சா என்னையும் கூப்பிடு, அவளை நானும் பார்க்கணும். ஆமாம் மச்சான், அவள் இப்போ எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரில. ரொம்ப மாறி இருப்பாள்ல, வளர்ந்துருப்பா. என்னெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்குமாடா? என்னை பார்த்தா கரடி அப்படின்னு கூப்பிடுவாளா? என்னை பற்றி யோசித்தாளா? நான் அவளை பற்றி யோசிக்கிற மாதிரி? டேய், நான் அவன் மாமா பையன், ஆனால் நீ அவன் கூட பிறந்த அண்ணன். உன்னை பற்றி அவள் எப்படிறா மறப்பா? நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். ஏன் ஜங்குக், நீ பாப்பாவை மறந்துட்டியா? எது? அவளை மறந்துட்டனா? நானா? அவளை பற்றி நினைக்காத நிமிஷமே இல்லைடா. அவள் கூட அந்த 10 வருஷம் இருந்த ஹாப்பினஸ் எல்லாம் என் மைண்டுக்குள்ளே அப்படியே இருக்கு. உனக்கு தெரியாமல் நாங்கள் பண்ண வேலைங்க எல்லாம் இப்போ நினச்சா கூட சிரிப்பு வருது. ஆனால் அவள் என்னை பற்றி என்ன யோசிக்கிறான்னு கூட தெரியலையே. தப்பு பண்ணிட்டோண்டா. வரும்போது அவளையும் சேர்த்தி கூட்டின்னு வந்திருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும்னு விட்டு வந்தோம்ல, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் ஜங்குக்கும் தான் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிறானுங்க. ஜங்குக்கும் சரி ஓகே மச்சான், நான் போயிட்டு வரேன். எங்கே அந்த ஜிம்மன்? இங்கே அங்கே போய் நின்ட்டானா? கூச்சிருப்பானோ தெரிலையே. இரு போய் மச்சான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறேன். மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் வந்து ஜிம்மனோட ஷோல்டரில் கை போடுறான், முட்டை கையிடுறான். என்னடா கோச்சிக்கிட்டியா? பின்ன கோச்சிக்காம என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? தேவைதான் மச்சான், எனக்கு நான் தேவைதான். எங்கேயோ நான் எப்படியோ இருந்திருப்பேன், உன் கூட சேர்ந்தேன்ல, தேவைதான். நீ மூடுறா, ரொம்ப ஓவராக பேசாத சரியா? நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. என்ன இப்படி யோசிச்சுட்ட மச்சான்? நீ என்னை எப்படி யோசிச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா? தப்பு மச்சான், நான் பண்ணது தப்பு தான், விடு. இனிமேல் உங்க கூட நான் எங்கேயும் வரல, எதையும் சொல்லிக்கல. என் வாய் மச்சான், என் வாய் அது. என்ன பண்ணுறது, சனியை கம்முன்னு இருந்து தொலைய மாட்டேதே. உன்கிட்டலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பேசி திட்டு வாங்கிட்டு. டே மச்சான், நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், அதுக்கு கோச்சுப்பியா? ஏச்சி இல்லைடா, உண்மை தானே சொல்லியிருக்கேன். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கத என்னோட தப்பு தான் மச்சான், விடு பரவாயில்ல. சரி மச்சான், சாரிடா, கோச்சுக்காத. இதெல்லாம் ஜங்குடா, எதுக்கு சாரி சொல்கிற? நீ யார்கிட்டையும் சாரி சொல்லக்கூடாது. அதுவும் நான் மச்சான் ஒரு சரக்கு வாங்கி கொடுத்தேன்னா மறக்க போகிறேன், இதுக்கு போய் சாரிடா சொல்லிட்டு சை.
வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் கை போடுறான். தேங்க்ஸ் மச்சான், நானும் நீ கோச்சுக்கிட்டியோன்னு நினச்சேன். சீச்சி இல்லை மச்சான், எனக்கெல்லாம் உங்களை விட்டால் யாரா இருக்கா? நீங்கள் தான் எல்லாமே. எங்கேயோ எப்படியோ போயிருக்க வேண்டியவன், அன்றைக்கே லாரி அடித்து போக வேண்டியவன், நீ வந்து காப்பாற்றின. இப்போது எங்கேயோ எப்படியோ உங்களோட சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோதான். டேய் இதுக்கு பழசெல்லாம் கலர்ற, மூடினு வா. எங்கே மச்சான் சரக்கு வாங்குவா? சீச்சி நம்ம போய் அந்த பிள்ளைய பார்த்துட்டு வரலாம். எந்த பிள்ளைய? அதான் நான் விட்டேனே பல்லார்னு ஒரு பிள்ளைய. அந்த பிள்ளை பேர் என்ன சொல்லுச்சு? ஆமாம்ல, என்ன சொல்லுச்சு? மறந்துட்டோம். சரி வா, அதை ஞாபகம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம், நம்ம தான் தினமும் அந்த பிள்ளையை பார்க்குறோமே, அது பேசவே மாட்டேது. சரிடா, இன்னைக்கு போய் பேசுவோம். என்ன இருந்தாலும் அடித்தது நான் தானே மச்சான், நான் தான் போகணும், சாரி சொல்லணும். சரி வா, போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு சாரி சொல்லிட்டு வந்துடலாம். உன்னை பார்த்தா சாரி சொல்ல மாதிரி தெரியலையே, வேறு ஏதோ ஒரு பிளானில் போகிற மாதிரி இருக்கு. முடிஞ்சா பேசிட்டு வரலாம்டா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிம்மனும் கிளம்பிடுறானுங்க. தேவங்க அப்படியே சிரிச்சிட்டு அவன் எங்கேயோ போயிடுறான். இவனுங்க 2 பேரும் பேசினதெல்லாம் இல்லை நேரம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். எப்படியோ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு தேவங்க போயிடுறான். அப்படியே தான்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆக்சுவலாக இது ஒரு நைட் டைம் தான். நீங்கள் எப்பயும் போல் உங்கள் ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் கூட மியா தான் வந்துட்டுருக்கா. இன்னைக்கு அந்த சொட்டை என்னை படுத்தி எடுத்துட்டாண்டி, சரியான வலிஞ்சானா இருக்கான். இவனுக்கெல்லாம் இருக்குதுன்னு காமிச்சிட்டே இருக்காண்டி 24 மணி நேரமும். சை, பொண்ணுங்களை பார்த்தா போதும் ஏறுறது தான் நினைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்ல, நீங்கள் தான் மியா பார்த்துட்டு இந்தி நீ இவ்வளோ ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்ட வர பின்னாடி சும்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏதாச்சும் நொய்யின்ற தலை வலிக்குது எனக்கு இவன் கூட. சை, இவனெல்லாம் எதுக்கு எனக்கு லீடராக போட்டானுங்கன்னு தான் தெரில. நினச்சாலே தடவுறாண்டி. என் புருஷனுக்கு நான் வச்சுருக்க இடத்தெல்லாம் இவன் தடவுறாண்டி. அப்போ என் புருஷன் எங்கடி போவான்? ஆமாம், உன் புருஷன் யாருக்கு தெரியும்? இனிமேல் வருவான்ல, அவனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. நீங்களும் ஓ ஃப்யூச்சருக்கா? ஆமாடி, இன்னைக்கு இவன் தடவுறதே சுத்தமாக பிடிக்கல. சரி, பொண்ணுங்களை பார்த்தாலே வந்துடுவானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மியாவும் பேசிட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக பேசிட்டு அப்படியே கலாய்ச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. மியா என்னதான் கடுப்பாக பேசினாலும் நீங்கள் கலாய்க்கிறீங்க. அதுலேயே அவள் சிரிச்சிட்றா. நீங்கள் அப்படியே பேசிகிட்டே போக சடனாக ஒரு இடத்துல அப்படியே நீங்கள் பேசுகிறது அப்படியே ஸ்டாப் ஆகுது. மியாவுக்கு புரிஞ்சிருது வந்துட்டானுங்களா இன்றைக்கும். சரி எங்கே ரிங் டவுன் செட் பண்ணு, கால் பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா ஃபோனை வச்சுட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுறா. நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. ஜங்குக் தான் டக்குன்னு உங்கள்கிட்ட உங்கள் கையை பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க, என் கையை விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜங்குக் என்ன நானும் ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கேன், என்னை பார்த்தா மட்டும்தான் உனக்கு ஃபோன் வருமா, என்னை பார்த்தா மட்டும்தான் உனக்கு மெசேஜ் வருமா, ஏன் என்னை பார்த்தா பேசணும்லாம் உனக்கு தோணவே தோணாதா? என்ன பேசிகிட்ருக்கீங்க, கையை விடுங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உதறி விடுறீங்க. எவன் பார்த்தா எனக்கு என்னடி? எவன் பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு உன்கிட்ட இன்றைக்கி பேசணும், ஒழுங்காக நில்லு. ஆமாம், தப்பு தான், உன்னை அடித்தது தப்பு தான். என்ன இப்போது அதுக்கு ஒரு வாரம் பேசாமல் இருந்துருவியா? நீ பண்ணது சரியா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அதில் எனக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம்லாம் இருந்துச்சு தெரியுமா? அதை நீ பாட்டுக்கு டக்குன்னு தூக்கி போட்டேன்னு சொன்னால் எனக்கு கோவம் வராதா? அந்த இடத்துல நான் பண்ணது சரிதான், நீ பண்ணது தப்பு, புரியுதா? ஆனால் நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது தான். உன்கிட்ட நான் ஒரு தடவை கேட்டிருக்கணும், உண்மையை சொல்லு, விளையாடாதன்னு. கேட்காம அடித்தது என் தப்பு தான். அதுக்கு இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துருவியாடி? என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியல ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. மியா ஆன்னு பார்த்துட்ருக்கா. பிகாஸ் இவ்வளோ நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கான் அவன். டக்குன்னு மியா தான், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். என்ன நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுங்கள். அப்போது எனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சது என்னென்னா, நீங்கள் தான் இவ்வளோ அடிச்சிங்க இல்லையா? 1 நாள் இல்லை 2 நாள் வரைக்கும் அந்த கண்ணம் எப்படி செவந்துருந்துச்சு தெரியுமா? பாவம் என் வயன் எவ்வளோ அழுதா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்ல, இந்த பார் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஓரமாக போ, நான் அவள்கிட்ட தான் பேச வந்தேன். கேத ஓரமாக போவா, இவனை எனக்கு இப்படி சொல்லிட்டான். வயன் நீ பார்த்து பேசிட்டு வா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா நடந்து போக, ஜிம்மன்னா ஓய் அவங்க 2 பேரும்
பேசுகிறாங்க. அவன் அப்படி தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவான். அதான் நான் இருக்கேன்ல, என்கிட்ட பேசலாமே. நீங்கள் யார்? அவனோட ஃப்ரெண்டு? இல்லை, எனக்கு பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நான் அவளுக்காக வெயிட் பண்ணணும். ஓ அப்படியா? உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் பேர்? அதை தெரிஞ்சு நீயும் என்ன பண்ண போகிற? உங்ககிட்ட கேட்டேன்ல, என் தப்பு தான். நானும் உங்ககிட்ட கேட்டேன்ல, என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. எந்த சைடு நம்ம ஜங்குக்க பார்த்தோன்னா, அவன் தான் அப்படியே உங்களை பார்த்துட்டே நிற்கிறான், உங்கள் கையை பிடிச்சிட்டு. லைனில் மை சோல் அப்படின்னு சேவ் ஆகிருக்கு. மை சோலா? ஏன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்க, மியா அப்படின்னு சொல்லிட்டு கல்ப் பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுறா. பிகாஸ் மியா தான் லைனில் இருந்திருப்பா. ஸோ ஜிமன் நான் அதை பார்த்துட்டு, டேய் மச்சான், இந்த புள்ள தான்டா தினமும் இவளுக்கு கால் பண்ணுறது, கூடயே வச்சுட்டு கால் பண்ணி விளையாடின்னு இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்ல, ஜங்குக்கு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஐயோ மாட்டிக்கிட்டனோ அப்படின்னு நினச்சிட்டு கீழே குனிஞ்சுக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்டு, வயன் பேசு வயன், அதான் சொல்கிறேன்ல, தப்பு தான், புரியுது எனக்கு, அடிச்சிருக்க கூடாது, அதுக்காக பேச மாட்டியா? தப்பு தான் சொல்கிறான், ஆனால் ஒரு சாரி சொல்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக ஒரு 2 பசங்க தான், என்ன மாமி நைட்டே ரொமான்ஸா போட்டு வேறு லெவலு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கத்திட்டு போகிறானுங்க. நீங்கள் ஜங்கு இதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நின்று பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என் கையை விடுங்க, நான் போகணும். இன்னும் ஏண்டி கோமா இருக்க, எனக்கு புரியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறான். நீங்கள் அவன் சாரி தான் சொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்க்குறீங்க. சத்தியமாக தெரியாமல் பண்ணிட்டேன்டி, புரியுதா அப்படின்னு சொல்லிடுறான். உங்களுக்கு புஸ்ஸுன்னு ஆகிடுது. சரி ஜங்குக், பரவாயில்ல இருக்கட்டும், என்னை விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. முன்னாடி போகணும் மயிறு மாதிரி பேசாதவன், ஏன்னா எனக்கு தலை வலிக்குது, போகணும் நாடாத, எனக்கு எச்சா காண்டு மாராவது, என்கிட்ட பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல, நீங்களும் ஜங்குக் டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி வா என் கூட போ, நானும் வரேன், 2 பேரும் நடந்து பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்க கூட நடக்க ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு அந்த நைட் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் ஜங்குக் கூட அப்படியே ஜாலியாக நடந்து போகிறீங்க. உங்களுக்கு கோவம்லாம் போயிடுது, அப்படியே ஜங்குக் கூட ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்களும் ஜங்குக் கிட்ட ஜாலியாக சிரித்து பேசிட்டு போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு புல்லட் சவுண்டு, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே காதை பொத்திட்டு அமைதியாக உட்காந்துடுறீங்க கீழே. ஜங்குக், ஹே வயன் எந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பயத்தில் ஜங்குக்கை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவனும் உங்களை எந்த அளவுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு போக முடியுமோ கூட்டிகிட்டு போகிறான். ஃபுல்லாக சரியான புல்லட் சவுண்டு, நிறைய பேர் ஷூட் பண்ணுறாங்க. உங்களுக்குனா பயம் அல்ல அப்படி இருக்குது. அவ்வளோ பயத்தில் அப்படியே ஜங்குக்கிட்ட சேஃபாக அவனோட ஜாக்கெட்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி போகிறீங்க. அவனும் உங்களை ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போகிறான். நிறைய புல்லட் சவுண்ட் கேட்குது. ஜிம்மனுக்கும் இங்கே செம்ம பயம் பிடிச்சிருது. மச்சான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை கூப்பிட, இவங்க 2 பேர்த்த என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சேஃபாக விட்டுட்டு தாண்டா போகிறோம், இரு கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் மியாவை ஒரு இடத்துல சேஃபாக நிற்க வச்சுட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு வர போயிடுறான். ஃபுல்லாக செம்ம சவுண்டாக இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிடுறீங்க அவங்க எல்லோரும் உங்களை தான் ஷூட் பண்ணுறாங்கன்னு. ஜங்குக், அவங்க எல்லோரும் நம்மளை தான் ஷூட் பண்ணுறாங்க, யார் இவங்களாம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் கிட்ட சொல்ல, இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறான். உங்களை கூட்டிகிட்டு போகிற கேப்பில் ஜங்குக் அவனை மறந்துடுறான். ஸோ அவனோட ஷோல்டரில் ஒரு புல்லட் பட்டுருது. ஓ வா போகலாம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போக, ஜங்குக் உங்கள் மேலே புல்லட், இதெல்லாம் கண்டுக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஜிம்மனும் டக்குன்னு கார் எடுத்துகிட்டு வர எல்லோரும் ஒன்றா ஏறிடுறாங்க. நீங்கள் தான் ஜங்குக் உங்கள் மேலே புல்லட், ஒன்றும் இல்லை நார்மல் தான் மச்சான், ஹாஸ்பிட்டல் போடா அப்படின்னு சொல்ல, ஜங்குக் என்ன பிளட் வருது ஜங்குக், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கோட ஷர்ட்டு கோட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கை பார்க்குறீங்க, பிளட்டு போயிட்டுருக்கு, புல்லட் உள்ளே இறங்கியிருக்கு போல இருக்குது. ஜங்குக் பிளட்டு, ஃபுல்லாக பிளட்டு, நீங்கள் சேஃபாக இருக்க வேண்டியது தானே, என்ன சேவ் பண்ணுறதுல நீங்கள் இப்படி ஆனீங்க, ஐயோ கடவுளே, ஜிம்மன் கொஞ்சம் ஸ்பீடாக போங்களேன் அப்படின்னு சொல்ல,
போகிறேன் வயன், பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். நீங்கள் தான் வேகமாக ஓடி போய் நர்ஸு டாக்டர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரீங்க. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்கள் ஐஸில் இருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. ஜங்குக்கு வலிக்குதான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் இல்லடி, சேஃபாக தான் இருப்பேன், வா வந்து ட்ரெஸ்அப் பண்ணுறதை பாரு அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்றான். நீங்கள் நான் வரணுமா அப்படின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக லைட்டாக தான் இறங்கியிருக்கும் புல்லட்டு. ஸோ அதனால் நர்ஸ் உங்களை ஓகே சொல்லிடுறாங்க. ஜங்குக்கு ஒரு சைடு உங்கள் கையை பிடிச்சிருக்கான், இன்னொரு சைடு மறைச்சிருக்காங்க, அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதெல்லாம் மறைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜங்குக்கூட கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே நிற்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து விழுற எல்லா ட்ராப்ஸும் ஜங்குக்கூட கையில் தான் விழுகுது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் ஆகுது ஏதோ அவனுக்குன்னு கிடைச்ச ஒரு பொருள்ன்ற மாதிரி. உங்கள் கையை நல்லா க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கிறான். நீங்களும் ஜங்குக்கூட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக்கு எனக்கு பயமாக இருக்கு, ஒன்றும் இல்லை, காட் இவர் எப்படியாவது சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட் கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கும் ஓகே முடிஞ்சா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் போயிடுறா. நீங்கள் அப்போ தான் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்கு ஒன்றும் இல்லைல்ல, வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டே கேட்க, ஹக் பண்ணும்போது வலிக்குது, பிரேக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அந்த ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணிட்டு, வலிக்குதா, ஒன்றும் இல்லைல்ல, சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீங்கள் அவனுக்கு அடிபட்டிருக்க இடத்தோட ஹக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவன் உங்களை அதுக்கு ஆப்போசிட் சைட் பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணுறான். இப்போ நல்லாயிருக்கு, ஹக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கும் இப்போ நல்லாயிருக்கு, பெயின் சுத்தமாக தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்ட போல். ரொம்ப பயந்துட்டேன் தெரியுது. ஏண்டி இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன், இதை விட பெரிய இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல. இருந்தாலும் அம்மா அவங்களாம் யார், எனக்கு என்னமோ அவங்க நம்மளை தான் பாயிண்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. வேறு யாராக இருக்கும், அந்த டேஷுங்களோட ஆளுங்களாக தான் இருக்கும். அப்படிலாம் இருக்காது வயன், நான் பார்த்துக்குறேன் விடு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிடுறான். நீங்களும் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கல அவ்வளோவா. ஓகே நார்மே இந்த பார்ட் நான் இங்கே இதோட வின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். டாடா பாய். எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், மிஸ் யூ.